கத்திரிக்காவை இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. வாங்க நான் இங்க எப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த மாதிரி குண்டு குண்டு கத்திரிக்காவை எடுத்துட்டு இந்த மாதிரி அடுப்புல வச்சு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா உள்ள வேகிற அளவுக்கு சிம்ல வச்சே வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி எடுத்து நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி சுடலாம். என்கிட்ட இல்ல, அதனால நான் இப்போ வந்து டைரக்டா தான் சுட்டிருக்கேன். நீங்க அந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா தோல் எல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த காம்பையும் கட் பண்ணிட்டு அந்த கத்திரிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிட்டேன். அதுல வந்து பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதுல வந்து காரத்துக்கு ஏற்ப நல்லா பச்சை மிளகாய் சேருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் இதுல அந்த பச்சை மிளகாத்தோட காரம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா கையாலே நல்லா பிசைஞ்சு விடணும். அப்பதான் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கஞ்சி கூட அப்புறம் எல்லாத்து கூடயுமே வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அமிர்தமா இருக்கும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.